பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10 மினிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி முட்டை மக்ரோனி பாஸ்தா. முட்டை மக்ரோனி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பாயில்ட் எக் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் முட்டை மக்ரோனி செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாம். இதுக்கு நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு பாஸ்தா வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து பேம்பினோட பாஸ்தா வந்து என்ன டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது, எந்த ஷேப்னாலும் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மக்ரோனி நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மக்ரோனியை அதில் சேர்த்துக்கலாம். மக்ரோனியில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் மக்ரோனி சேர்க்கும் போது இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறமா தான் கிரேவியில் நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதில். இப்போ இது கிளறிட்டு இது கொதிக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். மக்ரோனி கொதிச்சுட்டு இருக்க டைமில் நான் இன்னொரு பர்னரில் ஒரு பேன் ஏற்றிருக்கேன். இந்த பேனில் சூடானதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதில் மக்ரோனிக்கு தேவையான கிரேவி வந்து தாளிக்க போகிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்க போகிறேன். இந்த ரெசிபியை வந்து நீங்கள் சைட் பை சைட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அது முடிஞ்சிடும். ஒரு பர்னரில் நீங்கள் வந்து மக்ரோனியை வேக வச்சுட்டு இன்னொரு பர்னரில் அதுக்கு தேவையான கிரேவியை நீங்கள் தாளிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் இந்த டிஷ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளோட மக்ரோனி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்கு இந்த மக்ரோனியை வச்சு. அதனால இன்னும் வெந்திருக்காது கண்டிப்பாக. இருந்தாலும் நீங்கள் நடுவில் ஒரு தடவை அதை செக் பண்ணிகிட்டே இருங்க வெந்துருச்சான்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்க போகிறோம். ஸோ வெங்காயம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, தக்காளி சின்னதாக இருக்கணும். இதில் ரொம்ப நிறைய தக்காளி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மக்ரோனியோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு புளிப்பாக ஆயிரும். அதனால வெங்காயம் நிறையாவும் தக்காளி கொஞ்சம் சின்ன சைஸாகவும் எடுத்துக்கோங்க. மக்ரோனி வந்து ரொம்ப உடையிற அளவுக்கு இதில் வந்து நீங்கள் வேக வைக்கக்கூடாது. உடையாமல் இருக்கணும். அட் த சேம் டைம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடணும். அந்த அளவுக்கு இதை நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும். இப்போ நம்ம இந்த மக்ரோனியை ஃபில்டர் பண்ணிடலாம். மக்ரோனி கொஞ்சம் சாஃப்டாகிடணும். இந்த தண்ணியிலே நீங்கள் இந்த மக்ரோனியை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா மக்ரோனி வந்து உடஞ்சிரும். அதனால இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சுடு தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துகிட்டு இந்த ஃபில்டர்லேயே வந்து ஜில்லு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுருங்க. ஜில்லு தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த ஃபில்டர்லேயே அப்படியே வச்சிட்டிங்கன்னாலும் இது அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம், அப்புறம் பொழுன்னு ஆகாது. அதனால ஃபஸ்ட்டு இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வந்து நம்ம ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறோம். பிளேட்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு மக்ரோனி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொழுன்னு வரும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் வந்து இல்லை 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கையளவு வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறதுனால தான் முட்டையோட அந்த வாசனை வந்து நம்மளுக்கு அதில் வராமல் இருக்கும். இது நல்லா வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்குங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மக்ரோனியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மக்ரோனியை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முட்டை சேமியா என்னோட நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க, நான் சேமியாவில் முட்டை போடும்போது முட்டையோட வாசனை அதில் வராமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, மக்ரோனியாக இருந்தாலும் சரி, சேமியாக இருந்தாலும் சரி, முட்டை உடச்சி ஊற்றும் போது நீங்கள் ஒரு ரொம்ப சிம்பிளான ட்ரிக் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு வாசனை வராமல் இருக்கும். அது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ மசாலாவில் பார்த்தீங்கன்னா நான் இதில் மிளகாத்தூள், கலந்த தூள், அப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணியும் இதில் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் மக்ரோனி வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை இதில் நீங்கள் ஊற்றிக்கலாம். ரொம்ப காரம் வேணான்னு நினச்சிங்கன்னா வெறும் கலந்த தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா இது வந்து மிக்ஸ் ஆகிடணும் மசாலாவோட. ஸோ இப்போ நான் ஃப்ளேம் ஹையில் வச்சுருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை அவுட் ஆயிடுச்சு. அதனால் நான் மக்ரோனி வேக வச்ச தண்ணி ஒரு 1/4 கிளாஸ் வந்து இதில் நான் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு இதை நான் மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வைங்க. அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் கொஞ்சமாக சீஸ் துருவிட்டு அப்படியே நீங்கள் சாப்பிட்றதுக்கு இறக்கிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம், மட்டன் சேர்த்துக்கலாம், கீமா சேர்த்துக்கலாம். இப்போ நான் முட்டை சேர்த்துக்க போகிறேன். கீமா போடுறது வந்து நான் குக்கரில் செய்வேன். ஸோ அது எப்படி செய்கிறது அப்படின்றது நான் தனியாக உங்களுக்காக வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதில் முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். ஸோ முட்டை போடும்போது வந்து நீங்கள் ஃப்ளேம் லோ பண்ணிடுங்க. ரொம்ப மெதுவாக, அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாமல் பக்கத்தில் போய் வந்து நீங்கள் முட்டையை வந்து அதில் உடச்சி ஊற்றணும். அப்போ தான் ரொம்ப தூரத்துக்கு அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் நம்மளுக்கு.
ஸோ இது முட்டை மக்ரோனி செஞ்சாலும் சரி, இல்லை வந்து முட்டை சேமியா செஞ்சாலும் சரி, முட்டையை போட்ட உடனே கிளறவே கூடாது. முட்டை போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே மூடி வச்சிடணும். ஸோ எல்லாருமே யூஸ்வலாக பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முட்டை மக்ரோனி செய்யும்போதும் இல்லை முட்டை சேமியா செய்யும்போதும் வந்து முட்டையை போட்ட உடனே கிளறிடுவாங்க. முட்டையை போட்ட உடனே கிளறினீங்க அப்படின்னா அந்த முட்டையோட வாசனை உங்களுக்கு இந்த டிஷ் ஆறுனதுக்கப்புறமும் இருக்கும். ஸோ சாப்பிடவே முடியாது. அதனால இது ஒரே ட்ரிக் என்ன அப்படின்னா, இந்த மஞ்சக்கரு கொஞ்சம் நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதை கிளற போகிறோம். இப்போ கொஞ்சம் கையளவுக்கு கொத்தமல்லி போட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் முட்டை வெந்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஆயிரும். இப்போ வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்கிற இந்த மஞ்சக்கரு வந்து கொஞ்சம் வெந்திருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் கிளறினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மக்ரோனியில் அந்த முட்டையோட வாசனை வந்து இல்லாமல் இருக்கும். மஞ்சக்கரு நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை கிளறிட்டு இப்போ நம்ம அதை மூடி வைக்க போகிறோம். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த முட்டை வந்து நம்மளுக்கு அடியில் பிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் இதை வந்து மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ண போகிறேன். நம்மளோட முட்டை மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துடலாம். இந்த ரெசிபி வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக இது வந்து நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆயிரும். இதே மாதிரி முட்டை மக்ரோனி ரெசிபி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. 10 மினிட்ஸ் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட்டோட எபிசோட் ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதையும் ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for watching. Bye.